இது திருக்கடையூர் கோயிலுக்கு போகலான்னு போனோம். போய் கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இப்படி இங்கேருந்து எடுக்கும் போது பைக்கில் தான் போகும்போது போகிறதுக்கு முன்னாடி அது சும்மா வாசல் வரைக்கும் அதுக்கிட்ட கொண்டு போய் வச்சா தான் அந்த கோபுரத்தை அப்படி எடுக்க வரும். ஆக்சுவலாக நான் அந்த கோபுரத்து வழியாக வரல, வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இன்னொரு பைக் எடுத்துகிட்டு அப்படி சைடு கேட் வழியாக வந்து சைடு கோபுரம் வழியாக வந்துட்டு அப்புறம் உள்ளே வந்தோம். இந்த கொடிமரம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எப்பயுமே ஷைனிங்காக பளபளன்னு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இது அந்த கோபுரம் பெயிண்ட் அடித்து அதெல்லாம் புதுசாகவே இருக்குது பாருங்களேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு இதில் பிள்ளையார் பாருங்களேன், நர்த்தன விநாயகர் நினைக்கிறேன். அப்படி டான்ஸ் ஆடிட்டு இல்லை, ஆனால் இவர் வந்து ரெங்கநாதர் மாதிரி சோஃபாவில் கையை வச்சுட்டு கால் பாதத்தை காமிச்சிட்டு படுத்திருக்காரு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அழகாக இருக்கே அப்படின்ட்டு எடுத்தேன். நல்லா இருக்குல்ல இது வளைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன். பிள்ளையாரே வந்து சிரிப்பார், போதும் போமா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நந்தி, அப்புறம் பால் ஊற்றுனது இது, அப்புறம் இந்த நந்தி இவரையும் பார்த்தேன். இது வந்து இதுக்கு முன்னாடி சிவனுக்கு முன்னாடி உள்ள நந்தி. அப்புறம் வந்து இது ஒரு டைம்லாம் மார்னிங் வந்து மார்க்கண்டேஸ்வரர் தான் சொல்லுவாங்க. ஆமாம், காலன் அதுதான் மார்க்கண்டேஸ்வரர் சொல்லுவாங்க. ஆனால் வந்து அது ஃபுல் ஸ்டோரி வந்து என்னென்னா, காலனை எரித்த கோயிலா இல்லை காலனை இது பண்ணதான்னு தெரியல. அதை நான் மறந்துட்டேன். எப்படி மறந்தேன்னு தெரியல. இல்லை ஞாபகம் இருக்கும், ஆனால் நான் மறந்துட்டேன். இது வந்து பின்னாடி கேட்டு இது வரைக்கும் நாங்கள் போனதில்லை. சும்மா சரி போய் பார்ப்போம். பின்னாடி கேட்டு வழியாக இருந்து எடுத்தால் கொஞ்சம் கேமரா கிளாரிட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஜூம் பண்ணி எடுக்கிறதுக்கும் அது பின்னாடி உள்ளது நல்லா வரும். பின்னாடி உள்ள போகிற வழியில் உள்ளது தான் இது. அந்த கோபுரம் இப்போ நான் கோபுரத்துக்குள்ளே எடுத்தேன்னா அந்த கோபுரம் தான் இது. அதுக்கு எதிர்த்தே ஒரு பெரிய ரோடு போகுது. அங்கேயும் எத்தனை பேர் வீடெல்லாம் இருக்குது பாருங்களேன். மரம் அது இதுன்னு அவ்வளோ இது இருக்குது. அவ்வளோ பெரிய கேட்டு, அவ்வளோ கோபுரம் அது இதுன்னு அத்தனை இது இருக்குது. ரொம்ப அழகாக இருந்தது. வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக இருந்தது. இது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ இந்த தடவை தான் திருக்கடையூர் கோயில் வெளிப்பிரகாரம் சுற்றி வந்திருக்கேன். இது எவ்வளோ இருக்குது, அழகாக இருக்குது பாருங்களேன்.